மாதிரியா பாக்குறாங்க. டேய் இங்க வா. டேய் வாடா எங்க. ஏய் நில்றா. ஏய் நில்லுடா. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் டேய் போய் ஏன்டா அப்படி கலச்சு போற? இப்ப பேச நேரம் இல்ல, அப்புறமா சொல்றேன். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் போயேன்டா. அதான் அப்புறம் சொல்றேங்கறல. என்னன்னு கேக்குறேன்டா. டேய் டேய் போற. பேசல பண்ணேடா. அப்புறம் சொல்றேன். டேய் ஒரு நிமிஷம் நின்னு பேசேன்டா. அப்புறம் சொல்றேன். கேக்கல என்னன்னு சொல்லிட்டு தான் போயேன்டா. அப்புறம் சொல்றேன். ஏய் நில்றா. நில்லு. போற. ஏய் வாங்கடா. ஏய் நில்றா வா. யாரு நில்றா வா. நில்றா வா. யாரியாங்க? நில்றா. போற போற இங்க தான் போனா என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஏய் ஹலோ ஹலோ. யாரு? ஹலோ. குட் மார்னிங். காலிங் பெல் அடிச்சது நான் தான். செக்யூரிட்டி எல்லாம் டீ சாப்பிட போயிருக்காங்க. அந்த சைக்கிள் கேப்ல நான் என்ட்ரி. பால் பாக்கெட். நீ எதுக்கு இங்க வந்த? பால் பாக்கெட் போட. அததான் கேக்குறேன், நீ எதுக்கு இங்க வந்த? அதத்தான் சொல்றேன், பால் பாக்கெட் போட வந்தேன்.
கடுப்பா இருக்குல்ல? அப்படிதான் அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு. ஏ, ரெகுலரா அந்த பாட்டி தானே பால் போடுவாங்க. இப்போ நீ எதுக்கு பால் எடுத்துட்டு வந்த? அது ஒரு பெரிய கதை. அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. நேற்று ஃபோன் பண்ணி, ராசகுமார் எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கமிஷனர் வீட்டுக்காவது பால் போடுன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை பாட்டி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்னால் முடியாது. என்ன அவங்க என்கிட்ட கெஞ்சி கட்டிட்டாங்க. இல்லை தம்பி, நான் நீ பால் போடலன்னா அவங்க வீட்டு பொண்ணு காஃபி குடிக்காது, ஹார்லிக்ஸ் குடிக்காது, அப்புறம் எல்லாரும் என்னை திட்டுவாங்கன்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. சரி, வயசான பாட்டிங்கிறதுனால பாவமாச்சே, அவங்களுக்காக தான் வந்தேன். போய் சொல்றேன். நான் என்ன போய் சொன்னேன்? நீ போய் சொல்ற. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நீ வந்த விஷயம் வேற. என்ன சொல்லட்டுமா? சொல்லு. என்ன சைட் அடிக்க தானே வந்த? உண்மைதானே? என்ன சைட் அடிக்க தானே வந்த? ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ கமிஷன் பொண்ணுதான். நான் அடிச்சு சொல்றேன், கமிஷன் பொண்ணுதான் நீ. கில்லி கில்லி கில்லிப்பா நீ. சூப்பர். உங்க அப்பா கேஸ கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, ஆனா நீ கரெக்டா கண்டுபிடிக்கிறியே. இப்போ கிரமா கருணை கொடூரமா இருப்பியோன்னு பயந்துட்டே வந்தேன். ஆனா நான் பயந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சுமாரா தான் இருக்க. நாட் பேட். அப்புறம் உன் கண்ணு இந்த மீன் போல இல்லாட்டி கூட கருவாடு மாதிரி இருக்கு. அப்புறம் மூக்கு குடமலக மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்புறம் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியே, உன்னோட உதடு அது பாக்குறதுக்கு கோவப்பழம் மாதிரி இல்லாட்டி கூட கொய்யா பழம் மாதிரி இருக்கு. என்ன நான் இன்னும் முடிக்கவில்லை, நீ பாட்டு போயிட்டே வர. நான் எதுக்கு வந்தேன்னா, உன்னுடைய அழகுக்கு ஏற்ற மாதிரி மார்க் போடத்தான். உனக்கு எவ்வளோ மார்க் போடலாம்? ஒரு 8, ஒரு 7.25, 15.75, 15, 20. கொஞ்சம் திரும்ப. இது ஓகே. இந்த கோவத்துக்கு ஒரு 10, 38.25, 5 - 2. எப்படி பார்த்தாலும் 50 தாண்ட மாட்டேங்குது. சரி, பழிச்சு போ. ரவுண்டா உனக்கு 50 மார்க். எனக்கு நீ மார்க் போடுறியா? 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. எங்க அப்பா வந்து உனக்கு முதுகுல மார்க் போடுவாரு. இரு. ஹலோ, அந்த பெருசு வரைக்கும் நான் பூ பறிச்சிட்டு இருப்பேனா? ஏய், யார் வந்து பெருசுனே? ஏய், இரு. நீ சிரிச்சனா அப்ப ஒரு பெருசு தானே? ஏய், எங்களுக்கே வா, என்ன பத்தி தெரியாதுல. இப்ப பாரு நான் ஓட்டுது. என்ன பாக்குற? நாங்க ஜாக்கிங்க இப்படி சைடா தான் ஓடுவோம். பட்டா. உனக்கு ரொம்ப குறும்படி. மட்டும் என்னவா? போடி போடி, என்னால ஒத்துக்கவே முடியாது. எனக்கு ஒரு நிமிஷம். இவதான் என்னோட ஃப்ரெண்ட். ஏய், இவர்தான் என் ஹஸ்பண்ட் குட்டி. ஹாய் சார், ஐ எம் கல்பனா. என்னங்க, உங்களுக்கு வேணா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? ஒண்ணு வேணாம். என்னடி உன் புருஷனை ரொம்ப அடக்கி வச்சிருக்க போல இருக்கு. என்ன அடக்கி வச்சு என்ன பிரயோஜனம்? எதுக்குமே லாய்க்கு இல்லாதவர். என்னடி இப்படி சொல்ற? இவ்வளவு பெரிய வீடு, பெரிய ரெஸ்டாரண்ட், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சிருக்காரு. அவரை போய் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்ற?
ம். இப்போ இந்த வீடு சொத்து இதெல்லாம் யாருதுன்னு நினைச்சிட்டு இருக்க? சொல்லு, யாருதுன்னு நினைச்சிட்டு இருக்க? அப்ப உங்களோட தானே? ம், அதான் இல்ல. இது எங்க மினிஸ்டர் மாமா மாசியோட வீடு. ஏய், நீ அவரை பாத்திருக்கியா? மின் ரசாயனத்துறை அமைச்சர் தானே? ம், பேப்பர்ல அவர் போட்டோவை பார்த்திருக்கேன். போட்டோல தான் பாத்திருக்கியா? போடி, நீ நேர்ல அவரை பாத்திருக்கணுமே. எங்கடி, நான் வரும்போதெல்லாம் ஒரு நாள் கூட அவர் வீட்ல இருக்கிறதே இல்ல. அப்புறம் எப்படி நான் நேர்ல பாக்குறது? அவர் முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், அப்படியே ராஜகலை. அவர் சிரிச்சாருன்னா அத நாள் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் வேடி கட்டிக்கிட்டு நடந்து வர்ற அழக பார்க்கணுமே. என்ன சொல்றது, கம்பீரமா ஒரு சிங்கம் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவரு பேச்சு இருக்கே, எவ்வளவு அழகா எவ்வளவு கூர்மையா பேசுவார் தெரியுமா? அவர் பேச்சுக்கு மயங்காத ஆளுங்களே இருக்க முடியாது. நம்ம எத்தனையோ அரசியல்வாதிகளை பாக்குறோம், பேசுறோம். ஆனா எங்க மாமா பேசினாருன்னு வச்சுக்கோயே, எப்படி சொல்றது, அந்த பேச்சுல ஏதோ ஒரு வசீகரம் இருக்குடி. அவர் பேசினா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ரெண்டாவது, அவர் எந்த டாபிக் எடுத்தாலும் சரி, அதை வச்சு ஒரு 1 hour பேசுவார் தெரியுமா? ஆனா நமக்கு போர் அடிக்கவே அடிக்காது. அவர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தெரியுமா? எப்படி சொல்றதுன்னே தெரியலடி. அவர்கிட்ட என்னமோ இருக்கு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு, சாதாரணமா எம்எல்ஏவா இருந்தவரு மினிஸ்டர் ஆயிருக்க முடியுமா? அவருக்கு ஏதோ சம் டேலண்ட் அவர்கிட்ட இருக்குடி. அவரை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏண்டி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ உன் ஹஸ்பண்ட பத்தி பேசுவேன்னு நினைச்சேன். நீ என்ன உங்க மாமா பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்க? மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை தாண்டி பேசிக்கிட்டே இருக்க முடியும். நான் உண்மையை தாண்டி சொல்றேன், இதுல என்ன இருக்கு? இதுல ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியலப்பா. தப்பான நான் சொல்லல, அவரை பத்தியே பேசிட்டு இருக்கியே, அதான். சரி, நம்ம காயத்ரி மேடர் தெரியுமா? காயத்ரி, ஓ, நம்மளோட கிளாஸ்மேட். அதான் 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தானுங்களே, அவ தானே? ஆமா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. சந்திரவோட கல்யாணம் ஆச்சுடி. ஆனா இப்ப சரவணனோட ஓடி போயிட்டாலே. எனக்கு என்னவோ அவ பேர்ல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு என்னடி தெரியும்? அவ ஆரம்பத்துல இருந்தே அவர் எனக்கு பிடிக்கல, அப்படி இப்படின்னு கேரக்டர் சரியில்லாம இருந்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. அவ ஹஸ்பண்ட் கூட இருந்தது அவ. சோ அவரை பத்தி அவளுக்கு தானே தெரியும். நம்ம பேசி ஒன்னும் யூஸ் ஆக போறதில்ல. நாளை தவறாதீர்கள்.
உடைத்திடும் பகைவரை ஜெயித்து